வணக்கம் தமிழன் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி வந்து கனரா பேங்க் ஸ்டாக்கில் ஆப்ஷனில் வந்து ட்ரேட் பண்ணியிருந்தேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ட்ரேட் பண்ணுறதுக்கான டைம் கிடச்சிருந்தது. ஒரு 11:30 மேலே இந்த ஸ்டாக்கை வாட்ச் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா இது வந்து ஒரு டே ஓப்பனை வந்து கிராஸ் பண்ணி கீழே டவுன் சைட் மூவ்மெண்ட் இருந்தது. இந்த டைமில் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே ஸ்ட்ராங் ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் தெரிஞ்சது. ஸோ அதனால் இதில் வந்து செல்லிங் இல்லைன்னா புட்டு வந்து வாங்கலாம், கனரா பேங்க்கோட புட்டு வாங்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ சில லிமிட்டேஷனால் ஆப்ஷன் ட்ரேடிங் போகலான்ட்டு 260 புட்டு வந்து வாங்கலான்னு. இதில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 2 ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, நீங்கள் இந்த சப்போர்ட் லெவல் இங்கே ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நாங்கள் வாட்ச் பண்ணும்போது இந்த சப்போர்ட் லெவலை வந்து நோட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு பிரேக் அவுட் ட்ரை பண்ணிவிட்டு திரும்ப மேலே வந்துடுச்சு. திரும்ப ரெண்டாவது டைம் ட்ரை வந்து இதை பிரேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் ஃபஸ்ட் டைமோட. இன்னொரு அசம்ஷன் வந்து நம்ம இப்போ இந்த இடத்துல வந்து செல் பண்ணுறதால உங்களுக்கு இந்த மூமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப அதிகம். அதனால் வந்து இந்த மூமெண்ட்டை வந்து நம்ம ஷூராக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதை இந்த லெவலை பிரேக் பண்ணிச்சுன்னா நம்மளுக்கு இந்த லெவல் இந்த இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்மளுக்கு ஒரு போனஸ் தான். நம்ம இது பிரேக் பண்ணுற வரையிலும் வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நான் இந்த இடத்துல இந்த புட்டு வாங்கியிருந்தேன். நினச்ச மாதிரி இந்த லெவலை டச் பண்ணிவிட்டு, பட் அதனால் இங்கே ஒரு ஹை வேல்யூம் சப்போர்ட் இருந்ததால் அந்த இதை பிரேக் பண்ண முடியல. நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் அதே டைமில் சப்போர்ட் பண்ணல, அதுவும் ரிவர்ஸ் ஆகிடுச்சு இந்த டைமில். ஸோ இது திரும்ப போக ஆரம்பிச்சிது. இருந்தாலும் இங்கே ஒரு ஓப்பன் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அது அந்தளவுக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இல்லாததில் அதை கிராஸ் பண்ணி மேலே போயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல என்னோடய ஸ்டாப் லாஸோட வெளியே வந்துட்டேன், -400. இந்த ஸ்டாப் லாஸ் கூட நான் இன்னும் கம்மியாக இருக்கேன், எனக்கு -200 அது போல் தான் வந்திருக்கும். இது ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நிறைய ஸ்டாக் வந்து உங்களுக்கு அந்த பையருக்கும் செல்லருக்கும் அந்த உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நான் ஸ்கொயர் ஆஃப் பண்ணதுனால இந்த ஸ்டாப் லாஸ் கூட கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. இல்லைன்னா இன்னும் ரொம்ப க்ளோஸான ஸ்டாப் லாஸ்லேயே வந்து என்னால் வெளியே வந்துருக்க முடியும். ரெண்டாவது வந்து இது கிராஸ் பண்ணி போனாலும் இப்போ ஒரு லெவலில் இந்த லெவலில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆல்ரெடி இங்கே இருக்குது, அது நல்லா இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த 277 லெவலில் வந்துட்டு அது திரும்ப ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிது. ரிவர்ஸ் ஆகிட்டு இந்த ஓப்பனிங் லெவலில் வந்துட்டு இந்த ஒரு நல்ல பின்பார் வந்து ஃபார்ம் ஆச்சு. இது வந்து ஒரு ரிவர்சலுக்கான ஒரு நல்ல இண்டிகேஷன். ஸோ ஒரு ரெட் கேண்டில், அப்புறம் ஒரு பின்பார், அப்புறம் திரும்ப ஒரு க்ரீன் கேண்டில், ஸ்ட்ராங் க்ரீன் கேண்டில். ஸோ இது வந்து மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம். ப்ளஸ் வந்து நான் இந்த இடத்துல வந்து இது வாட்ச் பண்ண ஆரம்பித்தேன். ப்ளஸ் இந்த வால்யூமும் வந்து நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருக்கிற வால்யூம் அதோட வால்யூம் வந்து ஃபாஸ்ட்டாக டிக்ரீஸ் ஆகிட்டு இருந்தது. ஸோ கான்ஃபிடெண்ட்டாக இது வந்து மேலே போகணுன்னு இந்த இடத்துல வந்து நான் செல் பண்ணேன். சாரி, கனரா பேங்க் கால் 300 வந்து வாங்கினேன். நினச்ச மாரி வந்து ஒரு ஹை வால்யூமோட, வால்யூம் கேண்டில் பார்த்திங்கன்னா தெரியும், அந்த ஹை வால்யூமோட இது பிரேக் பண்ணிவிட்டு மேலே வேகமாக போச்சு. ஸோ வித்தின் 3 மினிட்ஸ் கேண்டில் ஆக்சுவலாக இந்த ஒரு 3-6-7 மினிட்ஸில் வந்துட்டு இந்த லெவலுக்கு போயிட்டு வேகமாக திரும்ப ரிவர்ஸ் ஆனோடனே நான் இந்த இடத்துல செல் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸோ ஒரு ரொம்ப ஷார்ட்டான பீரியடில் ஒரு 1 லாட் வாங்கினதில் வந்து 1360 வந்து ப்ராஃபிட் கிடைச்சிது. இந்த ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் 2 இது வந்து நான் நோட் பண்ணிங்கன்னா, ஒன்று வந்து இந்த லெவல் போயிட்டு திரும்ப வந்து உங்களுக்கு அந்த ரிவர்ஸ் ஆகுது பார்த்தீங்களா, அந்த ஓப்பன் பொசிஷன் ஒரு சப்போர்ட்டை இதை கிராஸ் பண்ணிவிட்டு
ஆக்சுவலாக இந்த லெவல் பேஸ் பண்ணி யோசிச்சு பாருங்கள். இந்த இந்த ஓப்பன் பொசிஷன் சப்போர்ட் லெவலை இது ஒரு கிராஸ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து அந்த லெவலே டச் பண்ணி திரும்ப மேலே போகுதுன்னா அதோட இது வந்து ப்ராபபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும், மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி. அதே போல் அதை மீறியும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்ததால் நான் வந்து அதோட இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் செல் பண்ணுற அந்த வால்யூம் வந்து எந்த அளவுக்கு டிக்ரீஸ் ஆகிட்டு வருதுன்னு அதையும் மானிட்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து ட்ரேடிங் பண்ணேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.